கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி, குரு பகவான் வக்ர பெயர்ச்சி, வக்ரகதி அடையிறது அப்படின்றது என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா, பலன்களை வந்து பாருங்க, நம்ம ரெண்டு பகுதியா நாங்க சொல்லுவோம். முற்பகுதி பிற்பகுதி அப்படின்னு ஆக வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் முற்பகுதி, அதாவது நவம்பர் 11 டு டிசம்பர் 5 2025 வரைக்கும் கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு குரு பகவான் 6ஆம் பாவத்துல இருக்கா. 6ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க? ருணரோக சத்ருஸ்தானம். ருணரோக சத்ருஸ்தானத்துல குரு குரு வக்ரகதி அடைஞ்சிருக்கானேம்மா அப்படின்னா, பொதுவா இந்த 6ஆம் பாவத்துல இருக்க குரு நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கடன்ல இருந்து ஒரு விடுதலை, நோயில இருந்து ஒரு விடுதலை, எதிரிகள் அப்படின்னு யாரும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவ. இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்கா அப்படின் போது அதெல்லாம் கொடுக்க மாட்டானா? தாராளமா கொடுப்பான். தாராளமா கொடுப்பான். நம்ம என்ன பண்ணுவோம்? கடன் தான். இப்ப வந்து பாருங்க, எனக்கு வந்து கொஞ்சம் கடன் இருந்துச்சு. நான் என்னோட பூர்வீகத்துல ஒரு வீடு இருந்துச்சு, அதை வியாபாரம் பண்ணிட்டேன், கடனை கொடுத்துட்டேன். இப்ப நான் நினைக்கிறேன், கடன்லாம் ஒண்ணும் இல்லைல்ல, பேங்க்ல எனக்கு லோன் கொடுக்குறேன்னு சொல்லிங்கிறான். பர்சனல் லோன் வேணுமான்னு கேக்குறான். கிரெடிட் கார்டுல லோன் வேணுமான்னு கேக்குறான். வீடு கொஞ்சம் இன்டீரியர் டெக்கரேட் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரோட வீடு எவ்வளவு சூப்பரா இருக்கு, நம்மளும் கொஞ்சம் கடன் வாங்கி வீட்டை டெக்கரேட் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். யோசிக்கிறீங்க அப்படின்னா, தேவையா? கண்டிப்பா டெக்கரேட் பண்ணியே ஆகணுமா? யோசிங்க. ஆவணும், டெக்கரேட் பண்ணியே ஆகணும், கண்டிப்பா தேவை. எனக்கு பின்னாடி டியூ கட்டுறதுல பிரச்சனை இருக்கக்கூடாது, இஎம்ஐ கட்டுறதுல காம்ப்ளிகேஷன் கூடாது. அந்த அளவுக்கு கடன் வாங்கி சிம்பிளா வந்து டெக்கரேட் பண்ணிக்கோங்க. கடன் கொடுக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு பெரிய லெவல்ல கடன் வாங்கிட்டு பின்னாடி இஎம்ஐ கட்ட முடியாம கஷ்டப்படுற சூழ்நிலை வேண்டாம். இது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் டயட் எல்லாம் ஃபாலோ பண்ணேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, டாக்டர் கொடுத்த மெடிசன்லாம் கரெக்டா சாப்பிட்டுட்டேன். இப்ப நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அப்ப மருந்தை நிறுத்திடலாமான்னு யோசிக்கிறேன். டயட் ஃபாலோ பண்ணாமா வேணாமான்னு யோசிக்கிறேன். எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. டாக்டர் மெடிசனை நிறுத்துன்னு சொன்னா மட்டும் நிறுத்துங்க. இல்லைன்னா திருப்பி உடல் சார்ந்த உபாதைகள் லைட்டா எட்டி பார்த்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அதே மாதிரி கும்பராசி அன்பர்கள், உங்களுக்கு சனி வந்து பாத்தீங்கன்னா பாத சனியா இருக்கா. பாத சனி மேல, பாத சனி நவம்பர் 27 வரைக்கும் வக்ரகதியில இருப்பான். நவம்பர் 27 வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுவான். டிசம்பர் 5 வரைக்கும் குருனோட பார்வை சனி மேல இருக்கு. அப்ப சனி வந்து பாத்தீங்கன்னா, பாத சனியா இருக்கவன் குருனோட பார்வையினால ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுறான், பசிஃபை ஆயிடுறான், அமைதியா இருக்கான். பிற்பகுதி, ஃபர்ஸ்ட் பகுதியில வந்து முற்பகுதியில அவன் ஆல்மோஸ்ட் வந்து பசிஃபை ஆயிட்டு இருக்கா. அது ஒரு நல்லது அப்படின்னு சொல்லலாம். இப்ப பிற்பகுதி சொல்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். டிசம்பர் 5 டு மார்ச் 11 2026 வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, பிற்பகுதியில ஃபர்ஸ்ட் குரு வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் பாவத்துல இருக்கான். 5ஆம் பாவம் அப்படின்றது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். இங்க குரு வக்ரகதி அடைஞ்சிருக்கான். பொதுவா குரு 5ஆம் பாவத்துல இருக்கும் போது அதாவது பூர்வ பிறப்புகள்ல நம்ம இது வரைக்கும் எத்தனை பிறப்பு எடுத்திருப்போம், அத்துணை பிறப்புலையும் என்னென்னலாம் நல்ல கர்மாக்கள் செஞ்சோம், அத்துணை நல்ல கர்மாக்களையும் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம். ஆனா இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்கானே, அத்துணை நல்ல கர்மக்கான பலன் கிடைக்காதா? கண்டிப்பா கிடைக்கும். ஒரு சில விஷயத்தை இந்த காலகட்டத்துல செய்யக்கூடாது. எனக்கு பூர்வீகத்துல சொத்து பத்து நிறைய இருக்குமா, எங்க தாத்தா சம்பாரிச்ச சொத்து, இது குடும்ப சொத்து. எங்க அப்பா அம்மா நான் லவ் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு எனக்கு தர மாட்டேங்கிறாங்கம்மா, இப்ப நான் போய் சண்டை போட்டு வாங்கி வரலான்னு இருக்கேன். இந்த காலகட்டம் வேண்டாம். பூர்வீகத்துல சொத்து இருந்துச்சு, அதை வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து கோர்ட் கேஸ்ன்னு போயிட்டு இருக்கு. ஏறக்குறைய 8 வருஷமா போயிட்டு இருக்கு. இப்ப என்னோட ஃப்ரெண்ட் சொன்னா, அதை வந்து பாருங்க, அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட் 4 மத்தியஸ்தர்களை வச்சு பஞ்சாயத்து பண்ணி வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காலகட்டத்துல செய்யுமா? வேண்டாம். காரணம் என்ன அப்படின்னா, குரங்கு ஆப்பத்தை பங்கிட்ட கதையே ஆயிடும். அந்த மத்தியஸ்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா குளறுபடி பண்ணி உங்களுக்கு லாபம் அப்படின்றது கம்மியா கொடுத்துருவாங்க. வர வேண்டிய காசுல பகுதி தான் கொடுப்பாங்க, பகுதி அவங்க சாப்பிட்டுருவாங்க. அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. குழந்தையின்மைக்காக வைத்தியம் பண்ணிக்கிறோமா, வைத்தியம் பலிதமாகுமா? சுய ஜாதகத்துல தசை சூப்பரா இருக்கு அப்படின்னா பலிதமாயிடும். தசை பெருசா ஃபேவரா இல்ல அப்படின்னா 2 3 அட்டம் செய்யற மாதிரி வரும். சரி, பிள்ளை வந்து சுத்தமா சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குதுமா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் சீட் வாங்கி கொடுத்தேன், வெளிநாட்டுக்கு அமிச்சேன், அங்க போய் படிக்க மாட்டேங்குது, சும்மா ரூம்ல தூங்கிட்டு இருக்குது சொல்றாங்க. நான் போய் இட்டுட்டு வந்துடலான்னு பாக்குறேன். வெயிட் பண்ணுங்க. கொஞ்ச நாள் வெயிட் பண்றீங்க அப்படின்னா இதுவும் மாறுற சூழ்நிலை அப்படின்றது வரும். பெருசா ரியாக்ட் பண்ண வேண்டாம். எப்பவுமே நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சரியில்லை அப்படின்னா அமைதி அப்படின்றது ஒண்ணு மெயின்டைன் பண்ணும். அமைதியா இருங்க, இதுவும் மாறும். ரொம்ப சிம்பிள். ஆக இந்த 2ஆம் பாவத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இம்பாக்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் காஷியஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து சனி பாத சனியா இருக்காரு. அவர் மேல குருனோட பார்வை இல்ல. சனி 100% உங்களுக்கு எடுக்கிற பொசிஷன்ல இல்ல, ஸ்டில் 20% அவருக்கு எடுக்கிற பொசிஷன்ல தான் இருக்காரு. பார்த்துட்டே இருப்பார், எங்க இவனுக்கு வந்து சின்னதா ஒரு ஆப்பு வைக்கலாம் அப்படின்னு. அப்ப எல்லாத்துலயும் நம்ம கவனமா இருக்கும். முக்கியமா ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. ரொம்ப சிம்பிள். ஆரோக்கியத்துல கவனமா இருந்து நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு ஹார்ட் ஒர்க் பண்றோம். இதெல்லாம் இயற்கையாவே கும்பத்தினோட கேரக்டர். சனி தானே ராசி அதிபர். அப்ப கும்பத்துக்கு இயற்கையாவே ஹார்ட் ஒர்க் அப்படின்ற கேரக்டர் உண்டு. பியாண்ட் தட் அப்பப்ப சின்ன சின்ன ஒரு கேளிக்கைகளை, ஒரு விளையாட்டா சில பல விஷயங்கள்ல ட்ராப் ஆயிடுவாங்க கும்பம். ஆக
இதெல்லாம் கொஞ்சம் காஷியஸா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த காலகட்டம் நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி, குரு வக்ரகதி அடையறதுக்கான ஒரு பொதுவான பலன்கள். இத எங்க சுய ஜாதகத்துல இந்த நேரம் எப்படி இருக்குன்னு எக்ஸாக்டா தெரிஞ்சுக்கணுங்க அப்படின்னாலும், இந்த காலகட்டத்துல நான் வந்து சில முக்கியமான விஷயங்கள் செய்யணும். அது சொத்து சம்பந்தப்பட்டது, திருமணம் சம்பந்தப்பட்டது, இல்ல குழந்தை பேரு, இந்த மாதிரி ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த முடிவெடுக்கும் தருணத்துல இருக்க அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீங்க உங்க சுய ஜாதகத்தை ஒரு முறை அனலைஸ் பண்ணிட்டு முடிவெடுக்கிறது நல்லது. அந்த மாதிரி சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.